காலத்துக்கு முதலீடு செஞ்சு சேமிக்கணும். அதே சமயத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை சந்தை அபாயங்களுக்கு உட்படாமல் நிலையான வருமானத்தை வழங்கணும்னு நினைக்கிற முதலீட்டாளர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஏராளமான சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் மக்களுக்கு பயன்படுற வகையில் வழங்கப்படுற ஒரு திட்டம் தான் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டி திட்டம். போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி திட்டம் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு பயன்படுற வகையில் வழங்கப்படுற சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் முதலீடு செய்ய முடியும். இந்த ஆர்டி திட்டத்தில் உங்களோட முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் வழங்கப்படுது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி திட்டத்துக்கு 6.7% வட்டியும் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு நீங்கள் மொத்த முதலீடுமே செய்யணும் அப்படிங்கிற தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் காலப்போக்கில் சிறிய தொகைகளையும் தவறாமல் முதலீடு செஞ்சுட்டு வரலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து முதலீடு செய்யலாம். நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு எந்த விதமான உச்சவரமும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செஞ்சுக்கலாம். இதில் உங்களோட முதலீட்டுக்கு கூட்டு வட்டியோட நன்மையும் கிடைக்குது. இதில் கூட்டு வட்டி அப்படிங்கிறது உங்களோட வட்டிக்கு வட்டி அப்படிங்கிறது குறிக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி திட்டத்தில் 7,000 ரூபாயை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா மொத்தமாக 4,20,000 ரூபாயை முதலீடு செஞ்சுருப்பீங்க. இந்த ஒட்டுமொத்த முதலீடு காலத்துக்கு 6.7% வட்டி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா மொத்த முதலீட்டுக்கு 79,564 ரூபாய் வட்டியாக மட்டுமே கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு முதிர்வு தொகையாக 4,99,564 ரூபாய் முதிர்வு காலத்தில் கிடைக்கும். அதிக வருமானம் பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட முதலீட்டை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி திட்டத்தில் இருக்கிற முக்கியமான நன்மைகளில் ஒன்று, உங்களோட முதலீட்டை மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கும் நீடிக்கலாம். அப்படி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா 10 வருட காலத்தோட முடிவில் உங்களோட மொத்த கார்பஸ் தொகை 11,95,982 ரூபாயாக இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக சேமிச்சிங்கனாலும் உங்களோட செல்வத்தை சீராக வளர்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான திட்டமாகவே இருக்கும். பெரிய தொகையில் மட்டும்தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிறிய தொகையிலிருந்து கூட உங்களோட முதலீடை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தொகையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கால்குலேட்டர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு சிலர் 2,000 ரூபாயை சேமிக்க நினைக்கலாம், சிலர் 1,000 ரூபாயை சேமிக்க நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைன் கால்குலேட்டரை பயன்படுத்தி எல்லா விவரங்களையுமே நீங்கள் சரியாக என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.